Hey guys, welcome back to our channel Exam Jet. In the video la SBI Clerk Prelims கான Quant sectional test தான் பார்க்க போறோம். So video skip பண்ணாம full பாருங்க. So என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா the number of people who use social media Facebook and Twitter பத்தி தான் இதல பேசுறாங்க. So and difference between number of people who use Facebook and Twitter. So table என்ன கொடுத்திருக்காங்க total number of people using social media and அவங்களோட difference வந்து கொடுத்திருக்காங்க. மொத்தம் எத்தனை இயர்ஸ்க்குனா 5 இயர்ஸ்க்கு கொடுத்திருக்காங்க. So note னு ஒன்னு கொடுத்திருக்காங்க. என்ன அப்படினா each year the number of people who use Facebook is more than number of people who use Twitter. இந்த 5 வருஷத்துலயுமே Facebook யூஸ் பண்றவங்க எப்படி இருப்பாங்கன்னா அதிகமா இருப்பாங்க ட்விட்டரை விட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இங்க நமக்கு டயக்ராம் கொடுத்துருக்காங்களா. ஸோ இந்த டேபிள் தான் மெயின். ஸோ இந்த டேபிள்ல நம்பர் ஆஃப் பீப்புள் ஹூ யூஸ் சோஷியல் மீடியா, அதாவது மொத்தமா எத்தனை பேர் யூஸ் பண்ணுவாங்கன்னு கொடுத்துட்டாங்க. அப்புறம் 2 பேருக்கான டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஸோ நான் இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா ஃபேஸ்புக் அப்படிங்கிறத எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ ட்விட்டர் அப்படிங்கிறத ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ நான் இப்படி வந்து வேரியபிள் வச்சு எடுக்கும்போது நமக்கு வந்து சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த 250 இருக்கு இல்லையா, இப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் தான் 250. ஸோ இது வந்து எந்த இயருக்கு 2011க்கு. ஸோ எல்லா மொத்தமாக சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறவங்க 2011ல் எத்தனை பேர் 250. ஸோ அதனால தான் எக்ஸ் பிளஸ் ஒய் 250ன்னு எடுத்திருக்கோம். ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் என்ன 40. ஸோ நமக்கு நோட்டில் என்ன கொடுத்துருந்தாங்க, நம்பர் ஆஃப் பீப்புள் Facebook யூஸ் பண்றவங்க அதிகம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்போ நம்ம இங்க என்ன எழுதலாம், எக்ஸ் மைனஸ் ஒய்னு எழுதலாமா, ஈக்குவல் டு 40. ஸோ இப்போ நமக்கு 2 ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த ஈக்குவேஷனை வச்சு எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 2011ல் Facebook எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காங்க, ட்விட்டர் எவ்வளோ பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா இங்க பிளஸ் ஒய் இங்க மைனஸ் ஒய் இருக்கு. ஸோ அப்போ இந்த 2 ஈக்குவேஷனை நம்ம பிளஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஏதோ ஒரு வேல்யூ வந்து கிடைக்கும் இல்லையா. ஸோ அப்போ எக்ஸ் பிளஸ் எக்ஸ் அப்படின்னா என்னது 2x, 2x இருக்குல்ல, அப்போ 2x பிளஸ் ஒய் இங்க மைனஸ் ஒய், அப்போ இது ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். 250 பிளஸ் 40 290. ஸோ அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த 2 ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வரும்போது டிவைடட் பை 2 வரும். ஸோ 290 2ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும் 145 வரும். So x ஓட வேல்யூ என்னது 145. So x என்னது Facebook. அப்போ 2011ல Facebook ஓட வேல்யூ 145. So இந்த x ஓட வேல்யூவை இந்த ஈக்குவேஷன் 1ல அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு y ஓட வேல்யூ கிடைக்கும். So அப்போ ஈக்குவேஷன் 1ல x நம்ம வந்து அப்ளை பண்ண போறோம். x என்னது 145 plus y is equal to 250. So 145 ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு கொண்டு போகும்போது எப்படி ஆகும், மைனஸ் 145 ஆகும். ஸோ 250 மைனஸ் 145 105. ஸோ ஒய்யோட வேல்யூ என்னது 105. ஸோ ஒய் என்னது ட்விட்டர். ஸோ ட்விட்டரோட வேல்யூ 105. ஸோ இப்போ நம்ம ஒரு டேபிள் போட்டு இதை மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 2011ல ஃபேஸ்புக்கும் ட்விட்டருக்கான வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இது வந்து ட்ரெடிஷ்னலா நம்ம வந்து ஈக்குவேஷன் வச்சு ரொம்ப லாங்கா சால்வ் பண்றது. இந்த மெத்தடையே நம்ம ஷார்ட்டா பண்ணலாம். எப்படி அப்படின்னா இதே கான்செப்ட் தான், ஓகேவா. ஆனா நம்ம வந்து இந்த எக்ஸ் ஒய் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணாம டைரக்டா நம்ம பண்ண போறோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டோட்டல் வேல்யூ அதோட டிஃபரன்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த டோட்டல் வேல்யூவும் டிஃபரன்ஸையும் ஆட் பண்ணுங்க. ஸோ 420 பிளஸ் 30 என்னது 450. ஸோ ஆட் பண்ணதுக்கு அப்புறம் அதை 2ஆல டிவைட் பண்ணுங்க. So 450 minus 2 எவ்வளோ 225. So இது வந்து ஒரு வேல்யூ, ஓகேவா. ஸோ இந்த 225 டோட்டல் நம்பர்ல இருந்து மைனஸ் பண்ணா நமக்கு என்ன வரும் 195. ஸோ இந்த 195 ஒரு வேல்யூ. ஸோ இந்த 225 ஒரு வேல்யூ, 195 ஒரு வேல்யூ. ஸோ இப்போ 2 வேல்யூ நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இதுல ஒன்னு ஃபேஸ்புக் ஒன்னு ட்விட்டரா இருக்கணும். ஸோ நமக்கு நோட்ல என்ன கொடுத்துருந்தாங்க, ஃபேஸ்புக் தான் அதிகம்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கப்போ ஹையரா இருக்கிறது ஃபேஸ்புக், லோயரா இருக்கிறது ட்விட்டர்னு நம்மளே டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ 225 அப்படிங்கிறது ஃபேஸ்புக், 195 அப்படிங்கிறது ட்விட்டர். ஸோ இதே மாதிரி 2013க்கு போடலாமா. ஸோ 500 பிளஸ் 20 520. ஸோ 520 என்ன பண்ணும் 2ஆல டிவைட் பண்ணும். ஸோ 2ஆல டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும் 260. இது ஒரு வேல்யூ. ஸோ இந்த 260 500ல இருந்து மைனஸ் பண்ணா என்ன வரும்
240. ஸோ இது ஒரு வேல்யூ. ஸோ ஃபேஸ்புக் தான் ஹையரா இருக்கும். அப்போ ஃபேஸ்புக் வந்து 260, ட்விட்டர் 240. ஸோ 2014ல 480, 60 இருக்கு. 480 plus 60 எவ்வளோ? 540. ஸோ 540 2ஆல டிவைட் பண்ணா 270. ஸோ இந்த 270 அப்படிங்கிறது ஒரு வேல்யூ. 270 டோட்டல்ல இருந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? 210 வரும். ஸோ 210 அப்படிங்கிறது ஒரு வேல்யூ. ஸோ ஹையஸ்ட் வந்து ஃபேஸ்புக் 270, லோயஸ்ட் வந்து ட்விட்டர் 210. ஸோ 2015ல 320 plus 50 இருக்கு. 320 plus 50 என்னது? 370. 370 2ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? 185 வரும். ஸோ 185 அப்படிங்கிறது ஒரு வேல்யூ. ஸோ 185 320ல இருந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? 135 வரும். ஸோ 135 ஒரு வேல்யூ. ஸோ ஹையஸ்ட் ஃபேஸ்புக், லோயஸ்ட் ட்விட்டர். ஸோ டேபிள் போட்டோம், சப் கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, the number of people who use WhatsApp in 2013. ஸோ 2013ல வாட்ஸ்அப் அப்படிங்கிறத பத்தி பேசுறாங்க. நமக்கு வாட்ஸ்அப் அப்படிங்கிற ஒரு இது வந்து கொஸ்டின்ல கொடுக்கவே இல்லை. அவங்க என்ன கொடுத்துருந்தாங்க? ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டர் பத்தி மட்டும் தான் பேசியிருந்தாங்க. 2013ல வாட்ஸ்அப் யூஸ் பண்றவங்க 65% மோர் தென் who use ட்விட்டர். ஸோ இந்த மாதிரி பர்சன்டேஜ் கொடுக்கும்போது இந்த பர்சன்டேஜ் அப்படிங்கிறது 100. ஸோ என்ன விஷயத்த பின்னாடி கொடுத்துருக்காங்களோ அதை வந்து 100 நம்ம எடுத்துக்கணும். இப்போ இங்கே ட்விட்டர் இருக்கு, அந்த ட்விட்டர் வந்து 100. ஸோ இது வந்து 65% மோர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 165 நம்ம இதை எடுத்துக்கணும் வாட்ஸ்அப்பை. ஸோ இதை நம்ம ரேஷியோல பர்சன்டேஜ் ரேஷியோவா மாத்தி போட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அப்போ 2013ல வாட்ஸ்அப் அண்ட் ட்விட்டருக்கான ரேஷியோ என்னது? வாட்ஸ்அப் 165, ட்விட்டர் வந்து 100. ஸோ இப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு சால்வ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். தென் the number of people who use WhatsApp in 2014 is 15 more than 2013. ஸோ இப்போ 30 வாட்ஸ்அப் கண்டுபிடிக்கிறோமா மேல ரேஷியோ வச்சு, அதோட 50 ஆட் பண்ணோம் அப்படின்னா 2014ஓட வாட்ஸ்அப் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா 2014ஓட வாட்ஸ்அப் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ 2013ல ட்விட்டர் எவ்வளவு பேர் யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 2013ல ட்விட்டர் வந்து 240 பீப்புள்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 100 பார்ட் தான் 240 அப்படின்னா 165. அதாவது இந்த வாட்ஸ்அப் 165 அது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 0 0 கேன்சல், 5 2s are 10, 33 5s are 165, 12 2s are 24. ஸோ இந்த 33 into 12 தான் நமக்கு வந்து வாட்ஸ்அப் 2013ல யூஸ் பண்ணாங்க. ஸோ 33 into 12 என்னது? ஸோ 33 into 10 வந்து 330, 33 into 2 வந்து 66. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ண என்ன வரும்? 396. அப்போ 33 into 12 என்னது? 396. ஸோ அப்போ 2013ல வாட்ஸ்அப் யூஸ் பண்ணவங்க எவ்வளோ? 396. இவங்க என்ன கொடுத்துருக்காங்க? 2013ல வாட்ஸ்அப் யூஸ் பண்ணவங்களோட 50 ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வாட்ஸ்அப் 2014ல யூஸ் பண்றவங்க எவ்வளோன்னு தெரிஞ்சிடும் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இதோட 50 ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? 446. ஸோ ஆன்சர் வந்து 446, ஆப்ஷன் சி. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, the ratio of total number of people who use social media, Facebook and Twitter மட்டும் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஆனால் 2016 ஒரு இயர் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ 2016 and 12க்கான ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஸோ 2016:2012 டோட்டலா சோஷியல் மீடியா யூஸ் பண்றவங்களோட ரேஷியோ என்ன அப்படின்னா 8:7 சொல்லியிருக்காங்க. If the number of people who use Facebook is 2012 is 55 more than 2011. ஸோ ஃபேஸ்புக் யூஸ் பண்றவங்க 2011ல எவ்வளவு பேர் இருக்காங்களோ அவங்களோட 55 அதிகமா 2016ல இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ டோட்டல் 12 கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபேஸ்புக் யூஸ் பண்றவங்கள 11 கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க. தென் ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் பீப்புள் ஹூ யூஸ் ட்விட்டர். அப்போ இங்க டோட்டல் கண்டுபிடிச்சிரும், இங்க ஃபேஸ்புக் யூஸ் பண்றவங்க எவ்வளவு கண்டுபிடிச்சிரும். அப்ப ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணா ட்விட்டர் எவ்வளவு யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இப்போ ட்விட்டர் ஸோ டோட்டலா சோஷியல் மீடியா 2012 எவ்வளவு பேர் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஸோ டோட்டலா 12ல 420 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ
இந்த 7 பார்ட் தான் 420 அப்படின்னா இந்த 8 பார்ட் எவ்வளவு இருக்கும்? ஸோ 7 6 42. ஸோ அப்போ 8 into 60 6 8 40 480. ஸோ டோட்டலா சோஷியல் மீடியா யூஸ் பண்றவங்க 2016ல எவ்வளோ? 480. ஸோ தென் நம்ம இப்போ ஃபேஸ்புக் யூஸ் பண்றவங்கள கண்டுபிடிக்கணும். இப்போ 2011ல ஃபேஸ்புக் எவ்வளவு பேர் யூஸ் பண்றாங்க அப்படின்னா 145 யூஸ் பண்றாங்க. ஸோ அப்போ 2011ல 145 யூஸ் பண்றாங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க? 55 அதிகம் சொல்லியிருக்காங்க. அப்போ பிளஸ் 55. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன வரும்? 200 வரும். ஓகேவா? ஸோ ஃபேஸ்புக் யூஸ் பண்றவங்க 200. ஸோ 2016ல ஃபேஸ்புக் யூஸ் பண்றவங்க 200 அப்படின்னா 2016ல ட்விட்டர் யூஸ் பண்றவங்க எவ்வளவு இருப்பாங்க அப்படின்னா டோட்டல் 480. ஸோ டோட்டல் சோஷியல் மீடியா 480. ஃபேஸ்புக் 200 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ட்விட்டர் எவ்வளவு யூஸ் பண்றாங்க தெரிஞ்சிடும். 480 மைனஸ் 200 280. ஸோ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா ட்விட்டர் 2016 தான் கேட்டிருக்காங்க. ட்விட்டர் 2016ல யூஸ் பண்ணாங்க எத்தனை பேர்? 280. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். In 2014, the ratio of number of male who use Facebook to Twitter is 4:3. So இப்போ male and female பத்தி சொல்ல வராங்க. So அப்போ Facebook, Twitter 2014ல male எவ்வளவு யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா 4:3. Then the ratio of number of female who used Facebook and Twitter is 7:3. So male 4:3 னா female 7:6. Find the total number of female who use social media in 2014. So இதோட full தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது மொத்தமா நமக்கு தெரியணும். நமக்கு இப்போ ரேஷியோல இருக்கிறனால நம்மளால கண்டுபிடிக்க முடியல. ஸோ இப்போ என்ன அப்படின்னா நமக்கு ஃபேஸ்புக் மொத்தமா எவ்வளவு பேர் யூஸ் பண்ணாங்க 2014ல, ஃபேஸ்புக் எவ்வளவு யூஸ் பண்ணாங்க, ட்விட்டர் எவ்வளவு யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிற டேட்டா நமக்கு தெரியும். ஸோ ஃபேஸ்புக் எவ்வளவு யூஸ் பண்ணாங்க 2014ல 270, ட்விட்டர் 210. ஸோ அப்போ டோட்டலா ஃபேஸ்புக் எவ்வளவு யூஸ் பண்ணாங்க அப்படின்னா 270, ட்விட்டர் வந்து 210. ஸோ இப்போ இது என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ மெயில் ஃபுல்லா எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், ஃபீமேல ஒய்ன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த எக்ஸ் அண்ட் ஒய் அப்படிங்கிற வேரியபிள் எடுக்கும்போது சேம் ரேஷியோக்கு தான் எடுக்கணும். அதாவது இப்போ இங்க கொடுத்துருக்காங்களா, ஒரு லைன்ல கொடுத்துருக்க இந்த ரேஷியோ மெயில் பத்தின ரேஷியோ அவங்க கொடுத்துருக்க இந்த 4:3க்கு தான் எக்ஸ் அப்படிங்கிற வேரியபிள் எடுக்க முடியும். இங்க இருக்க 4க்கும் இங்க இருக்க 7க்கும் சேம் டைப் ஆஃப் வேரியபிள்ஸ் நம்ம எடுக்க முடியாது. ஏன்னா ரெண்டுமே வேற வேற ரேஷியோ. ஸோ மேலுக்கு நம்ம எக்ஸ்ன்னு கொடுத்துருக்கோம், ஃபீமேலுக்கு ஒய்ன்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ 4x 3x 7y 6y. ஸோ இப்போ இந்த 4xயும் 7yயும் ஆட் பண்ணாதான் நமக்கு 270 வரும். ஏன்னா மேல் ஃபேஸ்புக் யூஸ் பண்றவங்களும் ஃபீமேல் ஃபேஸ்புக் யூஸ் பண்றவங்களையும் ஆட் பண்ணாதான் டோட்டல் ஃபேஸ்புக் எவ்வளவு யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்போ 4xம் 7xம் தான் இந்த 270, 3x 6xம் தான் இந்த 210. ஸோ அப்போ அதை நம்ம அப்படியே எழுதிக்கலாமா? ஸோ 4x plus 7y is equal to 270. 3x plus 6y is equal to 210. ஸோ இப்போ நமக்கு ரெண்டு ஈக்குவேஷன் வந்துருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதே மாதிரி ரெண்டு ஈக்குவேஷன் பார்த்தோம். இப்போ என்ன அப்படின்னா நமக்கு அங்க வந்து டிஃபரன்ஸ் கொடுத்திருந்தாங்க. ஸோ நம்ம ஈஸியா அங்க மைனஸ்னு ஒரு சிம்பிள் இருந்தனால ஈஸியா நம்ம மைனஸ் பண்ணிட்டோம். இங்க மைனஸ் அப்படிங்கிற சிம்பிளே இல்ல. தென் நமக்கு வேரியபிளும் சேமா இல்ல கேன்சல் பண்றதுக்கு. இப்போ நம்ம இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் மைனஸ் பண்ணாலும் நமக்கு எக்ஸ் ஒய் ரெண்டோட வேல்யூ வந்து அப்படியே தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம ரெண்டுல ஏதோ ஒன்ன கேன்சல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 3 இருக்கு இல்லையா, அந்த 3ஐ ஈக்குவேஷன் 1ல ஃபுல்லா நம்ம வந்து மல்டிபிள் பண்ணலாம். அகைன் இந்த 4ஐ ஈக்குவேஷன் 2ல மல்டிபிள் பண்ணலாம். ஸோ நான் எக்ஸோட வேல்யூ எடுக்கிறேன் அப்படின்னா ரெண்டு ஈக்குவேஷன்லயுமே எக்ஸோட வேல்யூ தான் நான் எடுக்கிறோம். ஸோ இங்க 3 சிறுசா இருக்கிறதுனால நம்ம 3 மல்டிபிள் ஈஸி அப்படிங்கிறதுனால நான் 3 எடுக்கிறேன். ஸோ 3ஐ வச்சு ஈக்குவேஷன் 1 ஃபுல்லா நம்ம மல்டிபிள் பண்ணலாம். ஸோ 3 into 4 12x, 3 into 7 21y, 3 into 270 8 10. அகைன் இப்போ இந்த 4 வச்சு ஈக்குவேஷன் 2 மல்டிபிள் பண்ண போறோம். ஸோ 4 into 3 12x, 4 into 6 24y, 4 into 2 10 8 40. ஸோ இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா
நம்மளால கேன்சல் பண்ண முடியும்னா இங்க பிளஸ் இங்க பிளஸ் தான் இருக்கு. ஆனா வேரியபிள் சேமா இருக்கு. பட் ஆனா சைன் நம்மளால கேன்சல் பண்ண முடியாது. ஸோ பிளஸ் மைனஸ் இருந்தா தான் நம்மளால கேன்சல் பண்ண முடியும். ஸோ இப்போ +1 -1 இருந்தா இதுக்கு ஆன்சர் என்ன 0. ஸோ அதுதான் இங்க கான்செப்ட். ஸோ பிளஸ் மைனஸ் இருந்துச்சு அப்படின்னா அது 0 ஆகும், நமக்கு கேன்சல் ஆயிரும். ஸோ இப்போ இங்க மைனஸ் பண்ணோம் அப்படின்னா +12x - 12x என்ன ஆயிரும், நமக்கு கேன்சல் ஆயிரும். ஸோ இந்த 21y - 24y. ஸோ இந்த இடத்துல மைனஸ் இருக்கு. ஸோ பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் தான். ஸோ 21y - 24y என்னது -3y. ஸோ 810 - 840 என்னது -30. ஸோ இந்த மைனஸும் இந்த மைனஸும் கேன்சல் ஆயிடுது. ஸோ இந்த 3 வந்து ஈக்குவல் டு இந்த சைடு போகும்போது டிவைடட் பை 3 வரும். ஸோ y is equal to 10 நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ y யோட வேல்யூ நமக்கு கிடைச்சிருக்கு. நம்ம y எதுக்கு வச்சிருந்தோம், ஃபீமேலுக்கு வச்சிருந்தோம். ஸோ அப்போ இதை வச்சு நம்மளால ஃபீமேலை ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். ஸோ நம்ம கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஃபீமேல் பத்தி தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம y வந்து ஈக்குவேஷன்ல அப்ளை பண்ணி எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னு நமக்கு அவசியம் கிடையாது. ஏன்னா அவங்க வேல பத்தி கேட்கவே இல்லை. ஸோ எக்ஸ் நமக்கு தேவை கிடையாது. ஸோ y தெரிஞ்சோன்னு இதோட ஸ்டாப் பண்ணிட்டு டேரக்டா நம்ம இந்த ரேஷியோல அப்ளை பண்ணிடலாம். ஸோ இந்த 7yயும் 6yயும் ஆட் பண்ணி நம்ம y-ஆல மல்டிபிள் பண்ணிடலாம். இப்போ நீங்க தனித்தனியா போட்டாலும் இங்க என்ன வரும் 70, இது வந்து 60. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும் 130. ஓகேவா? ஸோ அதுக்கு ரெண்டையும் ஆட் பண்ணா 7 + 6 13. 13 × 10 130. ஸோ எப்பனாலும் ஒண்ணுதான். ஸோ ஆன்சர் வந்து 130. So next question. So find the ratio of number of people who use Facebook in 2015 and number of people who use Twitter in 2011. ரொம்ப டைரக்ட் கொஸ்டின். அதாவது ரேஷியோ கேட்டிருக்காங்க. Facebook 2015ல எவ்வளவு பேர் யூஸ் பண்ணாங்க, Twitter 2011ல எவ்வளவு பேர் யூஸ் பண்ணாங்க, அதோட டைரக்ட் ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. ஸோ Facebook 2015ல எவ்வளவு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 185. Twitter 2011ல 105. ஸோ அதோட ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. ஸோ Facebook 2015ல எவ்வளவு யூஸ் பண்ணியிருந்தாங்க 185. Twitter 2011ல 10. ஸோ இது ரெண்டையும் 5 டேபிள்ல கேன்சல் பண்ணா 5 3s are 57. 7 5s are 35. 5 2s are 10. 1 5 is 5. So 37:21 option A. So next என்ன கொடுத்திருக்காங்க, find the difference between total number of people who used Twitter in 2013 and 15 together and number of people who use Facebook in 2012. இதுமே டைரக்ட் क्वेश्चन தான். அதாவது ஃபர்ஸ்ட் total number of people who use 13 and 15 ட்விட்டரை ஆட் பண்ணிக்கணும். அகைன் அதை வந்து Facebook 2012ஓட மைனஸ் பண்ணணும். இந்த டிஃபரன்ஸ் பிட்வீன் அப்படிங்கிறது இந்த இருக்க அண்ட் அதோட அண்ட். ஸோ இதை ரெண்டையும் மைனஸ் பண்ணக்கூடாது, இதை ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஸோ ட்விட்டர் 2013ல எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா Twitter 2013ல 240, Twitter 2015 கேட்டிருந்தாங்க 135. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம். 240 135 ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும் 375. ஸோ அகைன் என்ன கேட்டிருந்தாங்க, Facebook 2012 கேட்டிருந்தாங்க. ஸோ Facebook 2012 என்னது 225. ஸோ இந்த 375ஓட 225 நம்ம மைனஸ் பண்ணோம்னா நமக்கான ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ 150. So answer என்னது 150. Answer C. So next question என்னன்னா ஒரு pie chart DA. So இதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா caps manufacture பத்தி பேசியிருக்காங்க. So 5 shops வந்து caps manufacture பண்றாங்க. அதுக்கான டோட்டலா எவ்வளவு caps manufacture பண்றாங்க அப்படிங்கறத கொடுத்துட்டாங்க. So அதுக்கான percentage pie chartல கொடுத்துட்டாங்க. So இப்போ A அப்படிங்கிறவங்க எவ்வளவு manufacture பண்ணிருப்பாங்க அப்படின்னா so 52,000 வந்து total. So அதோட into 22% வந்து A. So அப்போ 22 divided by 100. இதோட ஆன்சர் தான் நமக்கு A வந்து எவ்வளவு மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ இந்த 2 0 கேன்சல் ஆயிரும். ஸோ 52 × 22. ஸோ 52 × 22 எப்படி மல்டிபிள் பண்ணலாம் அப்படின்னா ஸோ 20 எடுத்துக்கோங்க. ஸோ இதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. 20 2ன்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஸோ 52 × 20 எவ்வளோ 1040. ஈஸி தானே. 2 × 2 4. 5 2s are 10. So 10 இந்த ஒரு 0 ஆட் பண்ணோம் 1040. So 52 × 2 என்னது 104. So இப்போ இதை ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும் 1144 வரும். ஸோ இதுதான் A வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்க கேப்ஸோட வேல்யூ. ஸோ பிக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 18% கொடுத்துருக்காங்க. ஸோ 52,000
into 18 divided by 100. So 0 0 cancel. So அதே மாதிரி தான். So 52 into first 10 18 பிரிச்சுக்கோங்க இத. So 52 into 10 என்னது 520. So 52 into 18 என்னது 416. So இத ஆட் பண்ணோம் அப்படின்னா 639. So B வந்து மொத்தம் 936 caps வந்து manufacture பண்ணிருக்காங்க. So C என்ன கொடுத்திருக்காங்க 32% கொடுத்திருக்காங்க. So 52,000. So into 32 divided by 100. So 0 0 cancel. So 52 into 32 என்ன அப்படின்னா so 52 into 30 first 52 into 30 போட்டிங்க அப்படின்னா 1560 வரும். So next 52 into 2 என்னது 104. So இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா 1664 வரும். So C மொத்தமா 1664 caps வந்து manufacture பண்ணிருக்காங்க. So next D ஓட ரேஷியோனா வெறும் 8%. So 52,000 into 8 divided by 100. So 0 0 cancel. 52 into 8. Already 52 into 8 நம்ம இந்த இடத்துல போட்டோமா 416. So 416. So E வந்து 20%. So 52,000 into so 20% எப்படி எழுதலாம் 1 by 5 எழுதலாம். So 52,000 5 ஆல டிவைட் பண்ணோம்னா 1040 வரும். So E வந்து 1040. So இப்போ 5 ஷாப்ல எவ்வளவு கேப்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணிருப்பாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டோம். So இப்போ இதுக்கான சப் क्वेश्चंस பார்க்கலாம். So there are two types of caps manufactured. இப்போ இந்த சப் क्वेश्चनக்கு ரெண்டு கேப்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிருக்காங்க. பேஸ்பால் கேப் இன்னொரு டர்க்கர் கேப். Out of total number of cap manufactured in shop E, 50% are baseball cap. So மொத்தம் E ல எவ்வளவு ஷாப்ஸ் so shop E ல எவ்வளவு கேப்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணிருக்காங்க அப்படின்னா 1040 so E ல மொத்தமா எவ்வளவு மேனுஃபேக்சர் பண்ணிருக்காங்க 1040 அதுல 55% என்னன்னா பேஸ்பால் கேப். If the ratio of number of Turker cap manufactured in E to D, E ல இருக்கிற Turker cap ஓட D கம்பேர் பண்ணி ஒரு ரேஷியோ கொடுத்திருக்காங்க. So find the baseball cap in shop D. D ஓட baseball cap பத்தி கேட்டிருக்காங்க. So நமக்கு D ஓட baseball cap வேணும் அப்படின்னா D ஓட Turker cap எவ்வளவு அப்படிங்கிறது தெரியணும். So D ஓட Turker cap தெரியணும் அப்படின்னா E ஓட Turker cap எவ்வளவுன்னு தெரியணும். So நமக்கு E ஓட Turker cap கண்டுபிடிக்கிறதுக்காக நமக்கு பேஸ்பால் கேப்போட பெர்சன்டேஜ் தான் கொடுத்திருக்காங்க. So 55% பேஸ்பால் கேப் அப்படின்னா ரிமைனிங் இருக்கிற 45% என்னது டர்க்கர் கேப்பா தான் இருக்கணும். மொத்தமே ரெண்டு கேப்ஸ் சொல்லிட்டாங்க. 55% வந்து பேஸ்பால் கேப்னு சொல்லிட்டாங்க. அப்போ ரிமைனிங் 45% என்னது டர்க்கர் கேப். ஸோ அப்போ டைரக்டா டோட்டல் கேப் மேனுஃபேக்சர்ட் ஆஃப் ஈல இருந்து 45% கண்டுபிடிச்சோம்னா நமக்கு டர்க்கர் கேப் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ தேவையில்லாம பேஸ்பால் கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் டர்க்கர் கேப் கண்டுபிடிக்க வேணாம். டைரக்டா நம்ம டர்க்கர் கேப்பே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 45% into 1040 0 0 cancel 29 so 52. So 52 into 9 என்னது 468. So Turker cap in E வந்து என்னதுன்னா 468. So இப்போ E ஓட Turker cap கண்டுபிடிச்சிட்டோம். இத வச்சு நம்ம D கண்டுபிடிச்சிடலாமா? So E ஓட Turker cap என்னதுன்னா 4 part தான் 468 னா 1 part என்ன அப்படிங்கறது தான் கேட்டிருக்காங்க. So இந்த 4 ஆல இத டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு 1 part கிடைச்சிரும். So D ஓட Turker cap எவ்வளவு? So 4 ஆல 468 டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 117 வரும். ஓகேவா? So Turker cap D ல வந்து எவ்வளவுனா 117. So D ஓட டோட்டல் தெரிஞ்சது அப்படின்னா இந்த Turker cap மைனஸ் பண்ணும்போது D ஓட பேஸ்பால் கண்டுபிடிச்சிடலாம். So D ஓட டோட்டல் கேப் மேனுஃபேக்சர் எவ்வளோ 416. D ல மொத்தம் 416 வந்து கேப்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுல இருந்து 117 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பேஸ்பால் கேப் எவ்வளவு மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ 416 மைனஸ் 117 என்னது 992. ஸோ 299 தான். So next question, total number of cap manufactured in shop F is 64% more than the shop B. So B ஓட 65% more caps தான் F manufacture பண்ணிருப்பாங்க அப்படிங்கறது சொல்லிருக்காங்க. So F பத்தி நமக்கு எதுவுமே தெரியாது, புதுசா ஒன்று கொடுத்திருக்காங்க. So B மொத்தம் எவ்வளவு cap manufacture பண்ணாங்க அப்படின்னா 936 cap manufacture பண்ணிருக்காங்க. So அப்போ
936 plus 64 என்ன அப்படிங்கறதா F வந்து total caps manufacture பண்ணுது. So இது ரெண்டையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன வரும் 1000 வரும். ஓகேவா? So 936 plus 64 1000. So F மொத்தம் 1000 caps manufacture பண்ணிருக்காங்க. If the number of caps sold to unsold in F is 3:2. Suppose sold unsold கான ratio கொடுத்திருக்காங்க. Find the difference between number of caps sold and unsold in F. So மொத்தமா soldக்கும் unsoldக்கான ratio கொடுத்திருக்காங்க. So total cap manufacture கண்டுபிடிச்சிட்டோம். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? difference கேட்டிருக்காங்க. அப்போ soldயும் unsoldயும் ஆட் பண்ணாதான் நமக்கு total manufacturing கிடைக்கும். So அப்ப இந்த ரெண்டு ரேஷியோவை ஆட் பண்ண என்ன வரும் 3:2 5. So இந்த 5 பார்ட்னா 1000 அப்படின்னா என்ன கேட்டிருக்காங்க ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்போ ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் என்னது 1. இந்த 1 பார்ட் என்ன அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. So 5000 மைனஸ் பண்ண என்ன வரும் நமக்கு 200 வரும். So டிஃபரன்ஸ் என்னது 200. So next question, the ratio of total number of caps to shirt manufactured in A is 2:1. இப்போ நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க ஷர்ட் அப்படிங்கிற ஒரு புதுசா ஒரு மேனுஃபேக்சரிங் கொண்டு வராங்க. ஸோ ஷாப் ஏல கம்பேர் பண்ணிருக்காங்க. ஸோ அப்போ ஷாப் ஏல மொத்தமா எவ்வளவு கேப்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணாங்க 1144 கேப்ஸ் வந்து மொத்தம் மேனுஃபேக்சர் பண்ணாங்க. ஸோ இப்போ கேப்ஸ் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்களா இதுதான் ஃபர்ஸ்ட் உள்ள ரேஷியோக்குள்ளது, செகண்ட் கொடுத்துருக்கிறது செகண்ட் குள்ள ரேஷியோ இல்ல. ஸோ இப்போ ஏல இந்த 2 பார்ட் தான் 1144 அப்படின்னா இந்த 1 பார்ட் எவ்வளோ? ஸோ கேன்சல் பண்ணோம்னா 5 2s are 10, 7 2s are 14, 2 2s are 4. ஸோ இதுதான் எவ்வளோ ஏல ஷர்ட் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏல ஷர்ட் எவ்வளோ மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்கன்னா 572. And the number of shirts sold in shop A is 20 more than number of shirt unsold in the shop. Find the number of unsold in A. ஸோ இப்போ சோல்டுக்கும் அன்சோல்டுக்கான டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. டோட்டல் ஷர்ட் மேனுஃபேக்சர் பண்ணிக்க கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம்ல டோட்டல் கொடுத்துருப்பாங்க, டிஃபரன்ஸ் இருக்கும். அதை நம்ம அது ரெண்டையும் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு எக்ஸ் அப்படிங்கிற வேரியபிள் வச்சு நம்ம கண்டுபிடிச்சோம். ஸோ அதில் என்ன பண்ணோம் ஃபர்ஸ்ட் டோட்டலையும் டிஃபரன்ஸையும் ஆட் பண்ணோம். ஸோ இங்கே டிஃபரன்ஸ் என்னது 20, டோட்டல் 572. ஸோ 572 பிளஸ் 20 எவ்வளோ 592. ஸோ இந்த 592 என்ன பண்ணணும் 2ஆல டிவைட் பண்ணணும். ஸோ 2ஆல டிவைட் பண்ணும்போது 2 2s are 4, 9 2s are 18, 6 2s are 12, 296 அப்படிங்கிறது ஒரு வேல்யூ. ஸோ இதை டோட்டல் வந்து மைனஸ் பண்ணணும். டோட்டல் வந்து 572. ஸோ இதை மைனஸ் பண்ணா நமக்கு என்ன வரும் 276 வரும். ஸோ இப்போ இதுல ஏதோ ஒன்று சோல்டு ஏதோ ஒன்று அன்சோல்டு. இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஸோ நமக்கு இங்க என்ன கொடுத்துருக்காங்க டோட்டல் சோல்டு வந்து 20 மோர் தென் அன்சோல்டு கொடுத்துருக்காங்க. அப்போ அன்சோல்டை விட 20 மோர் சோல்டு இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எது கம்மியா இருக்கும் அன்சோல்டு தான் கம்மியா இருக்கும். ஸோ அப்போ அன்சோல்டு வந்து 276, சோல்டு வந்து 296. நமக்கு என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க அன்சோல்டு கேட்டிருக்காங்க. ஸோ அன்சோல்டு என்னது 276, ஆன்சர் சி. ஸோ ஃபைண்ட் த டோட்டல் நம்பர் ஆஃப் கேப் மேனுஃபேக்சர் இன் பி அண்ட் சி டுகெதர். பியும் சியும் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சிம்பிள் கொஸ்டின் கண்டிப்பா ஒரு டிஏல ரெண்டு கொஸ்டின் இல்ல 3 கொஸ்டின் கண்டிப்பா இருக்கும். ஸோ மொத்தமா பி அண்ட் சில எவ்வளவு மேனுஃபேக்சர் பண்ணிருக்காங்க அப்ப பியும் சியும் ஆட் பண்ணா போதும். ஸோ பி வந்து 936, சி வந்து 1664. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும் 2600. ஸோ ஆன்சர் என்னது 2600. ஸோ ஆப்ஷன் பி. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் கேப் மேனுஃபேக்சர் இன் ஜி இஸ் 540 less than of shop C ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஷாப் சில இருந்து 540 லெஸ் பண்ணோம் அப்படின்னா ஜி ஓட கேப் மேனுஃபேக்சர் கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ டோட்டல் கேப் எவ்வளவு மேனுஃபேக்சர் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ சில எவ்வளவு மேனுஃபேக்சர் பண்ணிருக்காங்க அப்படின்னா 1664 மேனுஃபேக்சர் பண்ணிருக்காங்க. ஸோ சில மொத்தம் 1664 கேப்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணிருக்காங்க. இதுல இருந்து 540 நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் 1124 கிடைக்கும். ஸோ இதுதான் என்னது ஜின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா டோட்டல் கேப் மேனுஃபேக்சரிங் ஜி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜி தான் 1124. ஸோ ஆன்சர் இஸ் ஏ. ஸோ நெக்ஸ்ட் நமக்கு வந்து கேஸ்லெட். இந்த கேஸ்லெட் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி. கேஸ்லெட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு நினைச்சு ஸ்கிப் பண்ணாதீங்க. கேஸ்லெட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டே விஷயம் தான். ஒன்னு என்ன கொடுத்துருக்காங்க அதை வச்சு டேபிள் போட தெரிஞ்சிருக்கணும், இன்னொன்னு வந்து ஃபெச் பண்ண தெரிஞ்சிருக்கணும், அவ்வளவுதான். ஸோ இது ரெண்டையும் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னால ஈஸியா பண்ணிடலாம்.
ஸோ ஃபர்ஸ்ட் இதை வந்து டேபிள் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லைன்ல என்ன மாதிரி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம மேட்டப்ல பார்க்கும்போது நமக்கு ஃபர்ஸ்ட் அப்பியர் பேங்க் எஸ்எஸ்சி யூபிஎஸ்சி கொடுத்துருக்காங்க. அதான் 3 காம்படிட்டிவ் எக்ஸாம்ல ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்பியர் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் லைன்ல கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க உள்ள அப்படி மேலோட்டமா பார்க்கும்போது நமக்கு ஃபெயில் பாஸ் அப்படிங்கிற 2 வேர்ட் இருக்கு. ஸோ அப்போ அப்பியர் ஃபெயில் பாஸ் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், என்ன சொல்லியிருக்காங்கன்னு ஓரளவு புரிஞ்சுக்க முடியும். என்னன்னா பேங்க் எஸ்எஸ்சி யூபிஎஸ்சில எத்தனை பேர் அப்ளை பண்ணிருக்காங்க, எத்தனை பேர் அதுல பாஸ் பண்ணிருக்காங்க, எத்தனை பேர் அதுல ஃபெயில் பண்ணிருக்காங்க அப்படிங்கறதுதான் இவங்க கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நமக்கு ஃபர்ஸ்ட் டேபிள் போட தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டேபிள் எப்படி போடலாம்னா பேங்க் எஸ்எஸ்சி யூபிஎஸ்சி டோட்டலா எவ்வளவு பேர் அப்பியர் ஆயிருக்காங்க, அதுல எவ்வளவு பேர் பாஸ் ஆயிருக்காங்க, எவ்வளவு பேர் ஃபெயில் ஆயிருக்காங்க. ஸோ பினா பேங்க், எஸ்னா எஸ்எஸ்சி, யூனா யூபிஎஸ்சி. ஃபுல்லா எழுதி டைம் வேஸ்ட் பண்ணாம சும்மா ஷார்ட்டா எழுதியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு டேபிளை ஃபர்ஸ்ட் போட்டணும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இதுல டோட்டல் அமௌண்ட் எங்க இருக்கு அப்படிங்கறத பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து இதுல போனீங்க அப்படின்னா நிறைய வேரியபிள்ஸ் வர சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப சிம்பிள் ஈஸி கொஸ்டின் தான். ஸோ பட் ஆனால் நான் என்ன சொல்றேன் கால்குலேட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டோட்டல் அமௌண்ட் எங்க இருக்கு, அதாவது இந்த மாதிரியான அமௌண்ட் இந்த 400 அப்படிங்கிற அமௌண்ட் மாதிரி கொஸ்டின்ல எங்க இருக்கு அதோட லைனை ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணும். ஸோ இப்போ 400 இருக்கா, ஸோ முன்னாடி இருக்க டாட்ல இருந்து அதை ரீட் பண்ணும். So the total number of students who appeared for the bank exam. So bank examல total number of students appear ஆனவங்க 400 சொல்லிருக்காங்க. So அப்ப அதை அப்படியே நம்ம வந்து note down பண்ணிக்கணும். So and the ratio of number of students who passed to those who failed the bank exam is 9:11. So இப்போ bank exam ஓட pass fail அவங்க கொடுத்திருக்காங்க 9:11. So total 400 அப்படின்னா ஈஸியா நம்ம pass எவ்வளவு fail எவ்வளவு கண்டுபிடிக்கலாமா. So pass 9 fail 11 ரெண்டையும் ஆட் பண்ணா நமக்கு டோட்டல் கிடைக்குமா. ஸோ இப்போ 9 + 11 என்னது 20. ஸோ 20 பார்ட் தான் 400 அப்படின்னா 1 பார்ட் எவ்வளோ, ஸோ 0 0 கேன்சல், 1 பார்ட் எவ்வளோ 20. ஸோ இந்த 20யோட 9யும் 20யோட 11யும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பாஸ் அண்ட் ஃபெயில் கிடைச்சிடும். ஸோ 9 × 20 180. ஸோ 11 × 20 220. ஸோ அப்போ 180 + 220 தான் 400. ஸோ இப்போ நமக்கு பேங்க் ஃபுல்லா கிடைச்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத கண்டினியூஸா ரீட் பண்ணலாம். The total number of students who appeared for SSC exam is 30 less than that of bank exam. ஸோ இங்க வந்து ஒரு கேப். ஸோ எஸ்எஸ்சி எக்ஸாம்ல டோட்டல் அப்பியர் ஆயிருக்கவங்க அப்படிங்கிறவங்க வந்து பேங்க்ல இருந்து 30% கம்மியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பேங்க்ல 30% கம்மி அப்படின்னா ஸோ இந்த பர்சன்டேஜ் வந்து இங்க வருமா, அப்போ பேங்க் வந்து 100 பார்ட் அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க 30 லெஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இங்க 70. ஸோ 100 - 30 70. ஸோ 100 பார்ட் தான் 400 அப்படின்னா 70 பார்ட் எவ்வளோ, ஸோ 2 0 2 0 கேன்சல், 70 × 4 280. ஸோ எஸ்எஸ்சி டோட்டலா அப்பியர் ஆயிருப்பவங்க எவ்வளோனா 280. ஸோ நெக்ஸ்ட் இங்க வந்து and the ratio of number of students who appeared for UPSC and SSC. ஸோ இப்போ யூபிஎஸ்சியும் எஸ்எஸ்சியும் கம்பேர் பண்ணியிருக்காங்க டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியர்ட்ல. ஸோ அப்போ நமக்கு எஸ்எஸ்சி தெரியும் இந்த 4 பார்ட் தான் 280 அப்படின்னா நமக்கு யூபிஎஸ்சி என்னது, யூபிஎஸ்சி தான் 5 பார்ட். ஸோ இந்த 5 பார்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ 4 வந்து 7 4s are 280, 70 × 5 350. ஸோ யூபிஎஸ்சி டோட்டலா அப்ளை பண்ணியிருக்கிறதுக்கான வேல்யூ நமக்கு கிடைச்சிருச்சு. So next என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா the ratio of number of students who passed SSC and UPSC and ratio of number of students who failed SSC and UPSC ன்னு கொடுத்திருக்காங்க. So இப்போ SSC and UPSC யோட pass fail வந்து கம்பேர் பண்றாங்க. So இப்போ நம்ம எழுதிக்கலாம் pass and fail. So இந்த மாதிரி போட்டுக்கலாம். பாஸுக்கான ரேஷியோ என்ன கொடுத்திருக்காங்க 0.9:1 கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட்டை கேன்சல் பண்றதுக்காக இந்த ரேஷியோ மொத்தத்தையும் நான் 10ஆல மல்டிபிள் பண்றேன். ஓகே, அப்படின்னா எனக்கு இந்த பாயிண்ட் கேன்சல் ஆயிருமா. ஸோ எஸ்எஸ்சில பாஸ் ஆனவங்க எவ்வளோ 9 இருப்பாங்க, 0.9 × 10 9. ஸோ யூபிஎஸ்சில பாஸ் ஆனவங்க எவ்வளோ இருப்பாங்க 1 × 10 10. The ratio of number of students who failed SSC and UPSC கொடுத்திருக்காங்க. ஸோ அப்போ அதை அப்படியே எழுதிக்கலாம் 2:. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின்ல இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும் போது நம்ம என்ன பண்ணியிருந்தோம் எக்ஸ் அண்ட் ஒய்னு ஒரு வேரியபிள் வச்சு பண்ணியிருந்தோமா. ஸோ அதே மெத்தட் தான். ஸோ நான் வந்து பாஸுக்கு எக்ஸும் ஃபெயிலுக்கு ஒய்யும் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ இதுக்கு நான் ஈக்குவேஷன் எழுதிக்கிறேன். ஸோ டோட்டலா எஸ்எஸ்சி எவ்வளோ பேர் அட்டென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 280. டோட்டலா யூபிஎஸ்சி எவ்வளோ பேர் அப்பியர் ஆயிருக்காங்க அப்படின்னா 350. ஸோ இப்போ 9x plus 2y is equal to 280. 10x plus
3y is equal to 3. ஸோ இப்போ இந்த மாதிரி எனக்கு ரெண்டு ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு. ஸோ இதில் எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னா லோயர் டிஜிட்கே நம்ம மல்டிபிளிகேஷனுக்கு போகலாம். ஸோ இந்த 3 வச்சு நான் இந்த 1 ஈக்குவேஷனை மல்டிபிள் பண்ணுறேன். ஸோ 3 into 9 27x, 3 into 2 6y, 3 into 280 840. ஸோ அதே மாதிரி இப்போ நான் yக்கு முன்னால் இருக்க வேல்யூ எடுத்திருக்கேன்னா ஸோ அதே மாதிரி ஈக்குவேஷன் 1லயும் yக்கு முன்னால் இருக்க வேல்யூ தான் எடுக்கணும். ஸோ yக்கு முன்னால் 2 இருக்கு. ஸோ 2 into 10 20, 2 into 3 6, 2 into 350 700. ஸோ இப்போ இதை நான் வந்து இந்த 6y இந்த 6y கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நான் இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் மைனஸ் பண்ணும். ஸோ 27x minus 20x என்னது 7x plus 6x minus 6x கேன்சல் ஆயிரும். 840 minus 700 140. ஸோ எக்ஸோட வேல்யூ வேணும் அப்படின்னா இந்த 7 ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைட் கொண்டு போகும்போது என்ன ஆகும் டிவைட்ல மாறும். ஸோ 140 divided by 7 x வந்து நமக்கு 20 கிடைக்கும். ஸோ x 20 கிடைச்சதுக்கு அப்புறம் ஈக்குவேஷன் 1ல x 20 அப்ளை பண்ணலாமா? ஸோ அப்போ 9 x வந்து 20 plus 2y is equal to 280. ஸோ 9 into 20 என்னது 180 plus 2y is equal to 280. ஸோ இந்த 180 ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைட் கொண்டு போகும்போது என்ன ஆகும் minus 180 ஆகும். ஸோ 280 minus 180 100. ஸோ அப்போ இந்த y மல்டிபிள்ல இருக்கா? ஸோ அப்போ ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைட் கொண்டு போக என்ன ஆகும் டிவைட் ஆகும். ஸோ y is equal to 50. ஸோ y ஓட வேல்யூ 50, x ஓட வேல்யூ 20 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இப்போ நம்ம ஈஸியா இதுல அப்ளை பண்ணலாமா? ஸோ x ஓட வேல்யூவை என்னது 20. ஸோ அப்போ எஸ்எஸ்சில பாஸ் ஆனவங்க எவ்வளோ 9 into 20 180. ஸோ அப்போ எக்ஸ்எஸ்சில பாஸ் ஆனவங்க 180. ஸோ யூபிஎஸ்சில பாஸ் ஆனவங்க 200. ஸோ y ஓட வேல்யூ என்னது 50. ஸோ அப்போ எஸ்எஸ்சில ஃபெயில் ஆனவங்க 2 into 50 100. ஸோ 180 plus 100 280. ஸோ யூபிஎஸ்சில ஃபெயில் ஆனவங்க 3 into 50 150. ஸோ இங்கே பாஸ் அண்ட் ஃபெயில் ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு டோட்டல் வருதா 200 plus 150 350. ஸோ இப்போ நம்ம டேபிள் போட்டோம். ஸோ இதுக்கான சப் கொஷின்ஸை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின், the total number of students who appeared for RRB exam is 25% more than those who appeared for bank exam. இப்போ RRB பத்தி நமக்கு சொல்லவே இல்லை, பேங்க் எக்ஸாம் பத்தி தெரியும். ஸோ பேங்க் எக்ஸாம்ல எத்தனை பேர் அப்பியர் ஆயிருந்தாங்க அப்படின்னா 400 அப்பியர் ஆயிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ இதுல என்ன 100 பார்ட் தானே, 100 பார்ட் தான் 400 அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க 25% மோர். அப்போ 125 எவ்வளோன்னு பார்க்கலாம். ஸோ 0 0 கேன்சல். 125 into 400 எவ்வளோ? ஸோ 125 into 2 என்னது 250. அப்போ அதை டபுள் பண்ணோம்னா 500. ஸோ 125 into 4 வந்து 500. இந்த 500 தான் யாரு டோட்டலா ஆர்ஆர்பி எக்ஸாமுக்கு அப்பியர் ஆன ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, the ratio of number of students who failed in SSC to RRB கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ்எஸ்சிக்கும் ஆர்ஆர்பிக்கான ஃபெயில் ஆன ரேஷியோ கொடுத்துருக்காங்க. எவ்வளோ 1:3. ஸோ எஸ்எஸ்சியில் எவ்வளோ பேர் ஃபெயில் ஆனாங்க? ஸோ எஸ்எஸ்சியில் 100 வந்து ஃபெயில் ஆயிருக்காங்க. ஸோ அப்போ இந்த 1 பார்ட் என்னது? ஸோ இந்த 1 பார்ட் தான் 100 அப்படின்னா இந்த 3 பார்ட் என்னது 300. ஸோ அப்போ ஆர்ஆர்பியில் டோட்டல் 500, ஃபெயில் ஆனவங்க 300. என்ன கேட்டிருக்காங்கன்னா find the difference between number of students who passed in bank and RRB exam. இப்போ ஆர்ஆர்பியில் பாஸ் ஆனவங்க எவ்வளோ 500 minus 300 200. ஆர்ஆர்பியில் பாஸ் ஆனவங்க 200. நம்ம எதை கூட மைனஸ் பண்ண சொல்லியிருக்காங்க, பேங்க்ல பாஸ் ஆனவங்களோட மைனஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ பேங்க்ல எவ்வளோ பேர் பாஸ் ஆனாங்க அப்படின்னா 180 வந்து பேங்க்ல பாஸ் ஆயிருக்காங்க. ஸோ அப்போ பேங்க் 180 பாஸ் ஆயிருக்காங்க, ஆர்ஆர்பியில் 200 பாஸ் ஆயிருக்காங்க. ஸோ அப்போ 180ல 200 மைனஸ் பண்ணா நமக்கு என்ன வரும் 20 வரும். ஸோ ஆன்சர் இஸ் 20. Out of total number of students who passed the SSC exam, 40% are male and rest of them are female. If the total number of female students who appear for SSC exam is 150, then find the male who failed the SSC exam. So இப்போ male and female SSC examல சொல்லியிருக்காங்க. So இப்போ total number of students who passed the SSC exam is 40% male.
ஸோ டோட்டலா எஸ்எஸ்சில எவ்வளோ பேர் பாஸ் ஆயிருக்காங்க 180. அதுல 40% மேல். 40 நம்ம எப்படி என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா 2/5 எழுதிக்கலாமா? 40% 2/5 நம்ம டினோட் பண்ணிக்கோமா? இந்த 5 பார்ட் தான் 180 அப்படின்னா 2 பார்ட் எவ்வளோ? 36. ஸோ 36 into 5 தான் 180 அப்படின்னா 36 into 2 என்னது? 72. ஸோ அப்போ எஸ்எஸ்சில மெயில் மொத்தமா பாஸ் ஆனவங்க எவ்வளோ இருப்பாங்க அப்படின்னா 72. ஸோ மேல் பாஸ் 72 அப்படின்னா ஃபீமேல் பாஸ் எவ்வளோ? ஸோ 180 minus 72 எவ்வளவு? 108. ஓகேவா? ஸோ அப்போ எஸ்எஸ்சில மேல் 72 பாஸ் ஆயிருக்காங்க, ஃபீமேல் 108 பாஸ் ஆயிருக்காங்க. If total number of female students who appeared for SSC exam is 150. டோட்டலா அப்பியர் ஆனவங்க என்ன? டோட்டல் அப்பியர் ஆனவங்க ஃபீமேல் எவ்வளோ அப்படின்னா 150. ஸோ டோட்டல் அப்பியர் ஃபீமேல் 150னா அப்போ டோட்டல் அப்பியர் மேல் எவ்வளோ இருப்பாங்க? 280ல இருந்து 150 மைனஸ் பண்ணா நமக்கு 130. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் மேல் ஹூ ஃபெயில்ட் த எஸ்எஸ்சி எக்ஸாம். மொத்தமா மேல் எவ்வளோ ஃபெயில் ஆயிருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஸோ மேல் டோட்டல் 130, மேல் பாஸ் ஆனவங்க 72. அப்போ மேல் ஃபெயில் ஆனவங்க எவ்வளோ? 130 மைனஸ் 72 எவ்வளோ? 58. ஸோ ஆன்சர் இஸ் 58. So next question, the total number of students who appeared for IB exam. புதுசா இப்போ IB exam அப்படிங்கறது கொண்டு வந்திருக்காங்க. Is X% more than number of students who appear the UPSC exam. So X% more கொடுத்திருக்காங்க. நம்ம X தான் கண்டுபிடிக்கணும். So next என்ன கொடுத்திருக்காங்கன்னா the number of students who passed the IB exam is same as that of UPSC exam. UPSC examல எவ்வளவு பேரு ஃபெயில் ஆயிருக்காங்களோ அவங்க தான் IBA எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ IB எக்ஸாம்ல எவ்வளவு பேர் ஃபெயில் ஆயிருக்காங்கன்னா யூபிஎஸ்சில எவ்வளவு பேர் ஃபெயில் ஆயிருக்காங்க? 150. ஸோ அந்த 150 தான் ஐபில ஃபெயில் ஆயிருக்காங்க. ஸோ இந்த டேட்டா வந்து ஃபர்ஸ்ட் நம்ம டேபிள்ல போட்ட அதே டேட்டா தான் நான் உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக இங்க எழுதியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? த ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஃபெயில் டு தோஸ் ஹூ பாஸ் ஐபி எக்ஸாம் இஸ் 2:1. ஸோ ஐபில பாஸ் ஃபெயில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபெயில் ஆனவங்க தான் 2 பார்ட். ஸோ இந்த 2 பார்ட் தான் 150. ஸோ இந்த 2 பார்ட் தான் 150 அப்படின்னா 1 பார்ட் எவ்வளோ? ஸோ 2 பார்ட் தான் 150 அப்படின்னா 1 பார்ட் எவ்வளோ? ஸோ 2வால 150 டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 75 வரும். ஸோ பாஸ் ஆனவங்க ஐபில எவ்வளோ அப்படின்னா 75. அப்போ டோட்டலா எவ்வளோ பேர் அப்பியர் ஆயிருப்பாங்க அப்படின்னா ஸோ 150 பிளஸ் 75 225. ஸோ டோட்டலா எவ்வளோ அப்பியர் ஆயிருப்பாங்க? 225. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? எக்ஸோட வேல்யூ. எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த சென்டென்ஸை நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ அப்பியர் ஃபார் ஐபி எக்ஸாம் இஸ் மோர் தென் தட் ஆஃப் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ பாஸ்ட் யூபிஎஸ்சி எக்ஸாம். ஸோ யூபிஎஸ்சி எக்ஸாம்ல எவ்வளோ பேர் பாஸ் ஆயிருக்காங்களோ அதை விட எவ்வளோ பர்சன்டேஜ் அதிகமா ஐபி எக்ஸாம்ல அப்பியர் ஆனாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ யூபிஎஸ்சி எக்ஸாம்ல எவ்வளோ பேர் பாஸ் ஆனாங்க? 200 பாஸ் ஆனாங்க. ஸோ எவ்வளோ பேர் அதிகம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ 225 மைனஸ் 200 எவ்வளோ? 25. இதோட என்ன கேட்டிருக்காங்க? பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. ஸோ இன்ட்டு 100. So 25 divided by 200 into 100. 0, 0 cancel. So 2ஆல 25 divide பண்ணோம்னா 12.5. So answer வந்து 12.5 தான் வரும். ஏன்னா நமக்கு இங்க x ஓட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. நமக்கு 12.5% வரும். So x ஓட வேல்யூ 12.5. Answer is C. So next என்ன கொடுத்திருக்காங்கன்னா find the ratio of total number of students who passed UPSC exam. So UPSC examக்கும் பேங்க் எக்ஸாம்ல ஃபெயில் ஆனவங்களுக்கான ரேஷியோ கொடுத்திருக்காங்க. UPSC எக்ஸாம்ல எவ்வளவு பேர் பாஸ் ஆனாங்க? 200 பீப்புள்ஸ் வந்து பாஸ் ஆயிருக்காங்க. ஸோ ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. பேங்க்ல எவ்வளவு பேர் ஃபெயில் ஆயிருக்காங்க அப்படின்னா 220 ஃபெயில் ஆயிருக்காங்க. ஸோ இது ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணும்போது என்ன வரும்? 10:11 வரும். ஸோ ஆன்சர் இஸ் 10:11 B. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா the number of students who passed bank exam is what percent more or less the number of students who passed the SSC exam. SSC எக்ஸாம் எவ்வளோ பாஸ் ஆனாங்க அதை விட மோர் ஆர் லெஸ் பேங்க் எக்ஸாம்ல இத்தனை பர்சன்டேஜ்ல இருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எஸ்எஸ்சி எக்ஸாம் எவ்வளோ பேர் பாஸ் ஆனாங்க? பாஸ் ஆனது 180. ஸோ பேங்க் எக்ஸாம் எவ்வளோ பேர் பாஸ் ஆனாங்க? அதுவுமே 180. ஸோ இப்போ இது ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. ஸோ 180 minus 180 0. எனிதிங் டிவைடட் பை 0 என்னது? 0 தான். அப்போ இதுக்கு ஆன்சர் என்னன்னா 0%.